நான் தான் சொன்னேன்ல, இந்த புறம்போக்கு பைய ஒன்றா நம்பர் பொம்பளை பொறுக்கி அவன்லாம். யார்? கானா வினோத்து. அதுவும் புகழ் காமெடிங்கிற பேரில் அவனே பண்ணிப்பான். இந்த மாக்காப்பாலாம் வந்து ஹீரோவை ட்ரை பண்ண ஞாபகம் இருக்கா? சிவகார்த்திகை மாதிரி நினச்சிக்கிட்டு ஒன்று பண்ணுவான். சிவகார்த்திகை எங்கே இருக்கான், நீ எங்கே இருக்க? நினப்பு. இதில் வந்து தண்ணியை போட்டு ஃபுல்லாக வந்து உள்ளே படுத்துக்கிட்டு குக்கு. ஏன்னா ஆங்கர், ஓஜி ஆங்கரான், மயிறு ஆங்கர். நீ போய் ஒரு படம் நடித்த, 2 படமோ என்னமோ நடித்த, ஒன்றா யாராச்சும் மதிச்சாங்களா? அப்படியே இந்த விஜய் டிவியில் மாமா வேலை பார்த்துக்கிட்டு உள்ளே இருக்க வேண்டியதான். புகழ் பண்ணுறலாம் காமெடின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. 3 படம் தான் நடித்தான். அதுக்கப்புறம் எவனும் நாய் கூட மோந்து பார்க்கல. பார்த்த குரேஷிக்கும் வந்து இவன் தான் வந்து இது பண்ணியிருக்காங்களா? இப்போ என்னென்னா, இவங்க வந்து போய் நசரத்பேட்டை இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. வேறு அடிச்சு டைமில் போட்டு இதை தடுக்கிறதுக்கு வந்து 2 பேர் வந்திருக்காங்க. இவங்க மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்து இவங்க 2 பேரும் ஆஜராகிருக்காங்க. யார்? கானா வினோத்தும் புகழும் ஆஜராகிருக்காங்க. ஆனால் வந்து பேசிக்கலாம், பேசி தீர்த்துக்கலாம், அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. சேனல் சைட்லேருந்து சப்போர்ட்டுங்க, ஃபுல் சப்போர்ட்டுங்க. இவர் வரமாட்டாரா மாகாப்பா? அவர் பேர் பிடிங்கி, அவர் தண்ணியிலே தான் இருப்பாராம். அவர் வரமாட்டாராம். வெளியில் அவன் பேசிக்குவான், அங்கே வந்து நம்ம வந்து பேசி சரி பண்ணிப்போம். அவன் என்ன கேட்குறான் மனுஷன்? திவாகர் என்ன கேட்குறான்? ஏண்டா என்ன தான் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு பொறாமல் போட்டி அவன் மேலே வெஞ்சன்ஸே இருந்தாலும் அவனே வந்து ஒரு நாள் நடக்க முடியாது. அவனை போய் காலில் அடிச்சிருக்கீங்கன்னா இப்போ நீ எந்த மாதிரியான மனநிலை உள்ள ஆட்கள்? அப்போ விஜய் டிவியில் மாமா வேலை நடக்குது, பொண்ணுங்களை கூட்டி கொடுக்குறது, இதெல்லாம் உண்மை தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மாக்காப்பெல்லாம் உள்ளே இருக்கான்னா அவனுக்கு என்ன ஆங்கரிங்க? சும்மா கலாய்ச்சி டபுள் மீனிங் ஜோக் அடிச்சுக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான்? போய் தடவுவான், உரசுவான். புகழ் என்ன பண்ணுவான்? இப்போ கரெக்டாக இவன் போய் சேர்ந்துட்டான் கானா வினோத்து. அதுவும் பொண்டாட்டியோடு போயிருக்கான். அவனுக்கு ஒன்றும் இல்லைங்க கானா வினோத்துக்கு. எல்லாம் இங்கே ஜாதி மதம்லாம் பார்த்து விஜய் டிவியில் யாரும் இல்லை. எல்லாமே வேறு ஜாதி, வேறு மதங்கள்லாம் எல்லாருமே கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் அது. குக்கூத்து கோமலியாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். விஜய் டிவி அப்படி தான் ரன் ஆகும். உள்ளுக்குள்ளே இன்டர்னல் பாலிடிக்ஸ் அது தெரியாது, அது சேனல் பாலிடிக்ஸ் விட்டுருவோம். ஆனால் அங்கே போய் உட்காந்துட்டு நான்லாம் வந்து கீழ் ஜாதி, என்னை வந்து ஜாதி பேரை சொல்லி இது பண்ணுறாங்க. எந்த காலத்தில்டா இருக்க நீ? எல்லாம் அந்த கட்சியில் வேறு இருந்திருக்க. எந்த காலத்தில் இருந்துக்கிட்டு இருக்க? சென்னையெல்லாம் எவன் அதெல்லாம் பார்க்குறான்? ஏதாச்சும் பெரிய பெரிய ஆளுங்க ஏதாச்சும் சும்மா வந்து கம்பெனியில் அந்த வேலைக்கு எடுக்கிறதுக்கு உள்ள இன்டர்னல் பாலிடிக்ஸ் நடக்கும். ஒரு ஷோவில் உட்காந்துக்கிட்டு ஜாதி 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 ஜாதின்னு அதை வந்து தூக்கிட்டு வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்குது. அரசியல் பண்ணுறவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் போல் கானா வினோத்து. உனக்கெல்லாம் நான் மயிராடா தெரியும்? கேவலமாக இருக்காங்க இவங்க. அவனை போட்டு அடித்து வர முடியாது, அது பண்ண முடியாதுன்னு. மாக்காப்பாவுக்கு பெரிய ஒரு விஐபி அவர், மயிறு விஐபி. நீ மாமா வேலை பார்த்தா பொண்ணுங்களை கூட்டி கொடுத்தா உன்னை விஐபின்னு சொல்லுவாங்களா? உனக்கு ஆங்கரிங்க வாய்ப்பு கொடுப்பாங்க. இதில் இன்னொருத்தி இருக்கா பிரியங்கா, அவளும் இதே மாமா தான். அவளும் இது மாதிரி தான். அவளும் இந்த வேலையை தான் பார்ப்பாள். இவங்க 2 பேரும் ரொம்ப வருஷம் ஏன் இருக்கான்னு சொல்லுங்கள். மேலே இருக்க முக்கியமான ஆட்கள் எல்லாருக்கும் மாமா வேலை பார்க்குறது எல்லாம் இவங்க தான். அழகாக நல்ல பீஸு மாட்டினுச்சுன்னா கொண்டு வந்து விட்ருவாங்க. பார்த்து பண்ணி விடுங்க, கொஞ்சம் இன்க்ரிமெண்ட்டு. கண்டிப்பாடா நீ பார்க்குற வேலைக்கு உனக்கு தக்க சன்மானம் கிடைக்கும். அந்த மாதிரி தான் அவங்க. இதை பார்த்திங்கன்னா சேனல் ஃபுல் சப்போர்ட்டு. போலீஸ்லாம் பேசிட்டாங்க. இருந்தாலும் என்ன பண்ணிட்டாருன்னா டக்குன்னு கமிஷனர் ஆஃபீஸ் வந்துட்டார். வந்து ஏன்னா வந்து அந்த அதிகாரி ஒழுங்காக விசாரிக்க மாட்டார். அவர் வந்து பைசல் பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்றும் இல்லை, அவங்க ஜெயிலுக்கெல்லாம் போக தேவையில்ல. அவங்க வந்து எனக்கு வந்து இது பண்ணி கொடுக்கணும், எது மன்னிப்பு கேட்கணும் என்கிட்ட வந்து. அவ்வளோதான். நான் அதை அடித்தது தப்பு. 50-60 பேர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இடையில வந்து இந்த அறந்தாங்கி நிஷாவும் சுனிதாவும் தடுக்க வந்திருக்கேன். அமெரிக்காட்டி கூடவே ஒரு ஜிம்பாய் ஒருத்தர் வந்துருப்பான் போல், அவனையும் அழைச்சிட்டு போய் போட்டு அடிச்சிருக்காங்க. இங்கே மண்டையெல்லாம் போட்டு குத்திருக்காங்க. சில பேர் கமெண்ட் பண்ணாங்க அந்த வீடியோவில். அவர் மன்னிப்பு கேட்டாங்க. வந்து எங்கே மன்னிப்பு கேட்டாங்க? எல்லாம் இந்த வினோத்து புறம்போக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு புறம்போக்குங்க தான் அதெல்லாம். இப்போ புகழ் மாக்காப்பெல்லாம் விட்டுருவோங்க. இவன் தான் கிளப்பியிருப்பான். யார்? வினோத் இருக்காம இருங்க, பன்னாட பைய. அந்த புறம்போக்கு தான் கிளப்பி விட்ருக்கோம், அது கன்ஃபார்ம். ஏண்டா கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட வேலை செய்யுங்கடா. உன்னை யார் என்ன சொன்னா? நீ எதுக்கு தேவையில்லாமல் திரும்ப பிக் பாஸில் உள்ள பகையை கொண்டு வந்து இங்கே பண்ணுற? அவனை பேசி தான் நீ பாப்புலரான.
அவன் உன்னோட பாப்புலராக இருந்தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக